அன்பிற்கினியவர்களே, இந்த சாந்தோம், இந்த பேராலயம், இந்த இடம், இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் ஒரு கணம் நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மையே நாம் மறப்போம். அந்த அளவுக்கு இந்த இடம், இந்த பேராலயம் ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்கிறது என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும். பல சிறப்புகள், அதில் ஒரு சில சிறப்புகளை மட்டும் இங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள், இது ஒரு திருத்தலம். திருத்தலம் என்று சொன்னால் இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு சிறப்பான இடம், மக்கள் இறை அனுபவம் பெறுகின்ற, தேடி வருகின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம். அந்த வகையிலே இந்த இடத்திற்கு அடுத்து எதுவும் இல்லை என்ற நிலையிலே இந்த இடம் ஒரு திருத்தலம் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். அது யாருடைய பெயரிலே இந்த திருத்தலம் இருக்கிறது? தோமாவின் பெயரிலே இந்த திருத்தலம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தோமாவின் திருத்தலம் என்பது சிறப்புமிக்க ஒன்று. கல்லறைகளில் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற, திருத்தூதர்களின் கல்லறையில் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற பேராலயங்களில் இது ஒன்று என்று நாம் நினைக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு சிறப்பு இந்த இடத்திற்கு, இந்த ஆலயத்திற்கு என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, இது ஒரு தேசிய திருத்தலம், நேஷனல் ஷ்ரைன் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் தேசிய திருத்தலம் என்று சொன்னால், புனித தோமா, திருத்தூதர் தோமா இந்தியாவினுடைய அப்போஸ்தலர், இந்தியாவினுடைய திருத்தூதர். ஆக இந்தியாவினுடைய திருத்தூதருடைய இடம் இந்தியாவினுடைய ஒரு திருத்தலம் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே இது ஒரு தேசிய திருத்தலம் என்பதை நாம் போற்றுகின்றோம். மூன்றாவது, தேசியத்தையும் கடந்த வகையிலே இன்றைக்கு இது ஒரு இன்டர்நேஷனல் ஷ்ரைன், உலகளாவிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது. காரணம், திருத்தூதர் தோமா இயேசு நேரடியாக தேர்ந்தெடுத்த ஒரு திருத்தூதர். இயேசு அவரோடு 3 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்த அனுபவம் பெற்ற ஒரு சீடர். இயேசுவே உயிர்த்த பிறகு சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அனுப்பி வைத்த ஒரு திருத்தூதர். எனவே இந்த திருத்தூதர் நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்குமே அவர் உரியவர். இயேசுவினுடைய சீடர், திருத்தூதர் என்ற வகையிலே அவருடைய இடம் இன்டர்நேஷனல் ஷ்ரைன், தேசிய அளவிலே உலகளாவிய வகையிலே இது ஒரு முக்கியத்துவமான திருத்தலம் என்பதையும் நாம் கருத வேண்டும். இன்னொன்று, அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயம், இந்த திருத்தலம் கதீட்ரல் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த மறைமாவட்ட ஆயருடைய அருள் ஆட்சியினுடைய இருக்கை இங்கே இருக்கிறது. அந்த இருக்கை இருக்கின்ற அந்த இடம் கதீட்ரல் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்குரிய ஆயரும் ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு கதீட்ரல் என்ற ஒரு பெயரை கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு சில இடங்கள் கதீட்ரலாக இருக்கும், ஆனால் அந்த இடங்கள் ஷ்ரைன் என்ற இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷ்ரைனாக இருக்க வேண்டும் வேளாங்கண்ணி, அதில் கத்தீட்ரலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மேலாக அன்புக்குரியவர்களே, இது ஒரு பசிலிக்கா. பசிலிக்கா என்று சொன்னால் திருத்தந்தையினுடைய தனி சிறப்பு ஆசீருடன் ரோமை திருவழிபாட்டு பேராயம் அங்கீகரித்துள்ள பெரும் கோவில். இது எப்படி அந்த அங்கீகாரம் பெறுகிறது என்று சொன்னால், முதலிலே வரலாற்றின் அடிப்படையிலே இது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. திருத்தூதர் தோமாவினுடைய உடல் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருடைய தொடர் பிரசன்னம் இந்த கல்லறையின் வழியாக இங்கிருந்து கிடைக்கிறது. இது ஒரு வரலாறு, இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றளவும் யாரும் இதை இல்லை என்று சொன்னதும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வரலாற்று முக்கியத்துவம். இன்னொன்று பழமை. பழமை என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆலயமானது 1523ஆம் ஆண்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் என்பது 2ஆம் பலவிதமான நூற்றாண்டினுடைய பெருமையை இது பெற்று
பெற்றிருக்கின்றது. இது 1956 பசிலிக்கா என்ற ஒரு உயர்வை பெற்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 1956 எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுக்காமல் இது பசிலிக்கா என்று பேராயத்தினுடைய ஒப்புதலோடு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய பெருமை, இதனுடைய முக்கியத்துவம் வேறு எதற்கும் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு அம்சமும் இருக்கிறது, இதனுடைய கட்டடக்கலை. இது ஒரு கோதிக் ஆர்க்கிடெக்சரல் பியூட்டி. இந்த கோதிக் கலாச்சாரத்திலே கோபுரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டு வகையான கலாச்சாரங்கள், கட்டிட கலைகள் உண்டு. கோதிக், மற்றொன்று பரோக். பரோக் என்று சொல்லக்கூடியது வெளிநாடுகளிலே, குறிப்பாக ஜெர்மனி நாடுகளிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவமான கோபுரம். இது கோதிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே கூராக இருக்கக்கூடிய ஒரு கோபுரம். அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே இது ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு கட்டட கலை கொண்ட ஒரு கலை நயமிக்க ஒரு கோவிலாக இன்றைக்கும் இருக்கிறது. இந்த கோவிலிலே இருக்கக்கூடிய கண்ணாடி வரைபடங்கள், ஸ்டெயின்டு கிளாஸ், அந்த காலத்திலிருந்தே இந்த கண்ணாடி ஓவியங்கள், வரைபடங்கள் என்பது தனி சிறப்பு மிக்க ஒன்றாக இன்றைக்கும் திகழ்கிறது. இங்கே இருக்கின்ற ஒரு புராதன பொருளிலே நான் வியந்து பார்ப்பது என்னவென்று சொன்னால், இங்கே உயர இருக்கக்கூடிய பைப் ஆர்கன், அது எத்தனை 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னாலும் எங்கேயும் தூக்கி போடாமல் பத்திரமாக வைத்திருக்கிறோமே, அதுக்கே பெரிய பாராட்டு சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு பயன்படாத பொருளை தூக்கி வெளியே போடுகிறார்கள். அதனுடைய மதிப்பு, அதனுடைய பழமை, புராதனம், அதனுடைய வரலாறு தெரியாமல் நாம் இதையெல்லாம் தூக்கி வெளியே எறிந்து விடுகிறோம். ஆனால் இன்றளவும் இதை பாதுகாத்து வருவதே ஒரு தனி சிறப்பு மிக்க ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பசிலிக்காவுக்கு ஒரு தனிச்சிறப்பு, புனித திருத்தூதர் தோமாவினுடைய கல்லறை இங்கே இருக்கிறது. இந்த கல்லறையை எத்தனை எத்தனை கோடிக்கணக்கான மக்கள், திருப்பயணிகள் சந்தித்திருப்பார்கள். நினைத்து பாருங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் தான் பணியாற்றிய அந்த கடற்கரை பகுதியிலிருந்து, நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியிலிருந்து அவர் கடல் மார்க்கமாக வந்தார். அவ்வாறு வருகின்ற பொழுது புதுச்சேரி அருகிலே கடல் அங்கே பழுதுபட்டு கரை இறங்கி உப்பளம் என்ற பகுதியிலே அவர் பல நாட்கள் தங்கி மறைபணி செய்திருக்கின்றார், நற்செய்தி பணி ஆற்றியிருக்கின்றார் என்று வாய்மொழி வரலாறு உண்டு. எதற்காக அவர் பயணம் செய்தார் என்று சொன்னால், இங்கே வருவதற்காக. இந்த மயிலாப்பூர் இடத்திற்கு வந்து திருத்தூதர் தோமாவினுடைய கல்லறையை சந்தித்து மயிலை அன்னையின் ஆசீர் பெற்று சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், இதனுடைய வரலாற்று சிறப்பை நாம் இன்னும் எடுத்து சொல்ல வேண்டுமா? நம்முடைய மறைந்த புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வருகையின் பொழுது இந்த இடத்தை அவர் தரிசித்திருக்கின்றார், இந்த இடத்தை அவர் அருள் பாலித்து அர்ச்சித்திருக்கின்றார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த இடம் எவ்வளவு பெரிய புனிதமான இடம். உலகத்தில் வேற எந்த இடமும் இவ்வளவு சிறப்புகளையும் ஒரே இடத்தில் அடக்கிய உள்கொண்ட ஒரு இடம், ஒரு ஆலயம், ஒரு பேராலயம் இல்லவே இல்லை என்பதை நான் துணிவோடு உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமையான இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதற்கு யார் காரணம்? ஒரே காரணம், திருத்தூதர் தோமா. அவரைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். அவரைத்தான் இந்த திருத்தேரிலே அழகாக வைத்து இன்றைக்கு எல்லோருக்கும் நாம் தெரிகின்ற வகையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவரை பற்றி நாம் இன்றைக்கு அறிவித்து தேர்பவனை எடுத்து வந்தோம்.